மகாசிவராத்திரி அன்று வைத்தீஸ்வரன் கோவிலில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமிக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி இரவு முழுக்க மக்கள் கண் விழிச்சு தன்னுடைய பிரச்சனைகள், கர்ம பலன்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் வச்சு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யறது வழக்கம்தான். ஆனா அதே வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பேச்சியம்மனுக்கும் அன்று திருவிழா நடக்குது. அதுதான் மயான கொள்ளை திருவிழா. இந்த மயான கொள்ளை திருவிழாவில் பேச்சியம்மன் எந்த மாதிரியான அவதாரங்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம தரிசனம் பண்ணா என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் டிவைன் ஸ்டோரிஸ் வித் சௌமியா. வைத்தீஸ்வரன் கோவிலில் ரயிலடி தெருவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பேச்சியம்மன், இவங்க பார்வதி தேவியோட அவதாரம் தான். பேச்சியம்மனுடைய அவதாரம் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாலும் அவங்க ரொம்பவே குழந்தை மனசு கொண்டவங்க. நம் கைகள்ல இருக்கக்கூடிய சிறிய காணிக்கையை அவங்களுக்கு கொடுத்தாலுமே அன்பா ஏத்துக்கிட்டு நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தெய்வம் தான் பேச்சியம்மன். பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் காவல் தெய்வமா இருக்கிறவங்க, ஊர் எல்லையில காவல் தெய்வமா இருக்கிறவங்க தான். மகாசிவராத்திரி அன்று இரவு சுமார் 12 மணி அளவில் வைத்தீஸ்வரன் கோவிலில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பேச்சியம்மன் ரூபமாகவே அவதாரம் எடுத்து வேடம் தரித்து பெரிய கூந்தலோட 8-2-16 கைகளோட ஒவ்வொரு கைகள்லையும் ஒவ்வொரு ஆயுதம், வேல், திரிசூலம், வாள், கத்தி போன்ற பலவித ஆயுதங்களை ஏந்தி தன்னுடைய வாயில பார்த்தீங்கன்னா குடலை கவ்வி கொண்டு கோழியோட இறகுகளை கிரகிடமா தரித்து கொண்டு ஆக்ரோஷமான ரூபம் எடுத்தாலும் அவங்க தாய்மை உணர்வு கொண்டவங்க. குழந்தை வரம் வேண்டி கேட்பவங்களுக்கு அன்னைக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்குங்கிறது தான் முழுமையான நம்பிக்கை. தரிசனம் பெறுவாங்க. அந்த பெண்களுக்கு அப்படியே அந்த குழந்தை வரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த திருவிழாவோட நம்பிக்கையே. தீய சக்திகளை அழிக்கும் விதமாக பேச்சியம்மன் அன்னைக்கு அவதாரம் எடுத்து மயானத்துக்கு போறாங்க. மயானத்துல போய் சூறையாடும் நிகழ்ச்சியும் அன்னைக்கு நடக்கும். இந்த திருவிழாவை வைத்தீஸ்வரன் கோயில்ல உள்ள அனைத்து விதமான மக்களும் அன்னைக்கு அங்கதான் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக திருவிழா ஊர் முழுக்க அந்த பேச்சியம்மன் வலம் வருவாங்க. வலம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் மயானத்துக்கு போவாங்க. அங்கே போய் சூறையாடும் நிகழ்ச்சி நடத்திட்டு திரும்பவும் காலையில் 5 மணிக்கு கோவிலுக்கு திரும்பி வருவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை வைத்தீஸ்வரன் கோவிலில் காலமாக 1000 ஆண்டு காலமாகவும் மகாசிவராத்திரி அன்று இரவு நடக்குது. இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டு அந்த பேச்சியம்மன் கைகளால் பூசக்கூடிய அந்த விபூதி பிரசாதங்களை வாங்கி வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அனைத்து வித தீய சக்திகள் இருந்தால், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு, பில்லி, சூனியம் போன்ற பலவிதமான பிளாக் மேஜிக்ஸ் போன்ற பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது தான் முழுமையான நம்பிக்கை.